ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லேனை காமிக்கிறாங்க. அவங்க வாட்டர் பாட்டிலாம் டெலிவரி பண்ணிட்டுருக்கா. அப்போ அவங்க ஒரு பாட்டி அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வித்துட்ருக்கதை பார்த்துட்டு எனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடணுன்னு ரொம்பவே ஆசை. நீங்கள் எனக்கு இது வந்துட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு சொன்னதும் ஃபஸ்ட்டு பே பண்ணுங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதும் ஐயோ என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லையே நீங்கள் இதை கொடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் என்னோட பேரை வந்துட்டு உங்களுக்கு காசு எல்லாமே பே பண்ணிடுவான்னு சொன்னதுமே ஏன்னா என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா வந்துட்டு கிளம்புங்க அப்படின்ற சொல்லிட்டாங்க ரொம்ப கோவப்பட்டதுமே அப்போ நம்ம ஹீரோயின் வேமா அவங்கள வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறா. அப்போ என்னோட மருமக கிடச்சிட்டான்னு சொன்னதும் பாட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் காசு கொடுத்தாங்க சாப்பாடு வாங்கி தர்றா. அப்போ பாட்டி உண்மையிலே நீ வந்து என்னோட பேரனோட ஒய்ஃப் தாம்மா அப்படின்ற சொன்னதும் எனக்கு வந்து உன்னோட நம்பருமே வேணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அங்கே நம்பர் ஃபோன் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு போகிறா. ரொம்பவே அவங்களுக்கு சந்தோஷமாயிருது. ஃபைனலாக என்னோட மருமகளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு நிறைய கார்ட்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே என்ட்ரு ஆகுறான். அவனோட நேம் வந்து ஹான். அவன் அவங்க பாட்டியை பார்த்துட்டு பாட்டி நீங்கள் எங்கே போனீங்க நான் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு தேடிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே இருக்க எல்லாருமே இந்த பர்சன் பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் இவர் யார் தெரியுமா இவர் தான் இந்த ஊர்லேயே இருக்க பெரிய வந்துட்டு கம்பெனி ஓனர்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. பாட்டி நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா உன்னோட ஒய்ஃபை பார்த்துருப்ப இப்போதான் அவள் போனா அப்படின்றத சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன பாட்டி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் உனக்கு அவ கூட சேர்ந்து பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போக போகிறா. நான் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நீ ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க சாப்பாடு எல்லாமே இங்கே கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு இங்கே சாப்பிட்டுருக்கா. அம்மா வந்து உனக்காக பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ போய் மீட் பண்ண அப்படின்ற சொன்னதும் நான் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க ஐடியா கிடையாதுமா நான் வந்துட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து யார் வந்து உங்களை பார்த்துக்குவாங்க அப்படின்ற சிட்டவை கேட்குறா. நீ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது அம்மாவுக்கு எதுவும் ஆகாது ப்ளீஸ் எனக்காக நீ போயிட்டு வான்னு சொன்னதும் அங்கே அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறா. இந்த ஹோட்டலை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. வா இவ்வளோ வந்துட்டு சூப்பராக இருக்கே ஹோட்டல்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ் எல்லாம் நிற்கவுமே வெயிட்டர் உங்களுக்கு தான் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவள் போயிட்டே இருக்கா. அந்த சைடில் தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க பாட்டியுமே அவளை அங்கே பார்த்துட்டு என்னோட பேரையும் கூட தான் சேர்ந்து உனக்கு வந்து இப்போ வந்து பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடாயிருக்கு நீ வந்துட்டு அவனை மீட் பண்ணினா கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. இப்போ அங்கே வெயிட்டர் வந்ததுமே என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது பாட்டி உன்னோட பாஸ் வந்துட்டு இப்போ ஒரு லேடி கூட தான் அங்கே உட்காந்து பிளைண்ட் டேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபைனலாக அவனுக்குமே பொண்ணுங்க பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயிங்க நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்னோட கண்டிஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல நான் ரொம்ப பூவர் தான் என்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லையே மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு சொன்னதுமே அங்கே அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. பாட்டி ரொம்பவே சந்தோஷமாயிட்டு உடனே போய் சர்டிஃபிகேட் வாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கான சுத்தமாக விருப்பமே இல்லை. வெளியே அங்கே வந்துட்டு சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் பாட்டுக்கு வந்து கோவப்பட்டு அவட்ட அங்கே கத்திட்டு போயிட்டுருக்கான். அவளுக்கு வந்துட்டு எதுவும் புரிய மாட்டுது. நான் என்ன பண்ணேன் லூஸ் மாதிரி இவன் கத்திட்டு போகிறானேன்னு அங்கே போயிட்டுருக்கும்போது இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஏதாச்சும் வந்துட்டு ஏற்பாடு பண்ணாமல் வரமாட்டாங்க டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்ட போய் இந்த பாருங்கள் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ ஹாப்பி தானே அப்படின்ற சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சதுமே ரொம்பவே அவங்களுக்கு சந்தோஷமாக இருது. அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்ல நீங்கள் இதுக்கப்புறம் வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட எல்லாத்தையுமே கொண்டு போய் எங்கள் டாக்டர்கிட்ட காமிக்கும் போது அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது உடனே நம்ம சர்ஜரி பண்ணணும் அதுக்கு 1 மில்லியன் காசு தேவைப்படுதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இவ்வளோ காசு நான் எப்படி ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. ஆஃபீஸ்க்கு அங்கே கிளம்பி வந்துட்டு இருந்தா அந்த சைடில் நம்ம ஹீரோயின் ஒரு ஆள் கூட சண்டை போட்டுட்ருக்கா. அந்த ஆள் உன் அக்கௌண்ட்டில் இப்போ தான் நான் 10,000 காசு போட்டேன் உனக்கு எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கதெல்லாம் கேட்டுட்டு நான் நினச்ச மாதிரி தான் இருக்கா டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் 10,000 காசு போட்டேல அதை உன்னோட ஒய்ஃபோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன் நீ கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேன் நீ ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு நீ சீட் பண்ணலான்னு பார்த்தியா உனக்கு உன் ஒய்ஃப்ட்ட வந்து சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இன்றைக்கி போடா அப்படின்ற சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்து வச்சா. அங்கே நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு கேட்கும்போது இதில் 1 மில்லியன் கார்டு இருக்குது நீங்கள் வந்துட்டு வச்சுக்கோங்க இதில் டைவர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னதும் நம்ம என்னோட அம்மாவோட உயிரை காப்பாற்ற இந்த காசாச்சும் தேவைப்படும் அவன் கூட இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இந்த நோட்டை கொண்டு போய் உங்கள் பாஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எழுதி கொடுத்தது அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். பட் அதை ஹீரோ வந்துட்டு டஸ்ட்பினில் தூக்கி எரிஞ்சிடுறான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வர்றாங்க. என்ன உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ வந்து பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொன்னதும் எல்லாமே ஏற்பாடு
ஏற்பாடு பண்ணியாச்சு. நான் வந்துட்டு ஒரு ஜாப்மே வந்துட்டு தேடணும். ஒண்ணும் வந்துட்டு ப்ராப்ளம்லாம் இல்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி மேரேஜ் ஆச்சு என்ன அதுக்குள்ள வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்றத சொன்னதும், எல்லாத்துக்குமே காரணம் அந்த உன்னோட எக்ஸ் தானே. அவன் உன்னோட காச தூக்கிட்டு ஓடலன்னா இத்தன பிரச்சனை இருந்திருக்க கூடாது. அவன சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், அந்த கழுதைய பத்தி நான் பேச ரெடியா இல்ல. தயவு செஞ்சு நீ பேசாம இருன்னு அவ சொல்றா. ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. ரொம்ப சோகத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவ பாட்டு வேற ஒரு ரூம்குள்ள வந்து என்டர் ஆயிடுறா. அந்த ரூம் வேற யாருதும் கிடையாது. நம்ம ஹீரோவோடது தான். அங்க நம்ம ஹீரோவ பார்த்ததும், "நீ பார்க்க எவ்ளோ கியூட்டா இருக்க தெரியுமா?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க ஃபேஸ பிடிச்சிட்டு அவள விடவே மாட்றா. நம்ம ஹீரோ, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யார் நீ? வெளிய போ" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனா வந்துட்டு அவ கேட்க மாட்றா. அவன் பக்கத்துல க்ளோஸா வந்ததும், அவனுமே அதுக்கப்புறம் அவ கூட சேர்ந்து அங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து அங்க வந்துட்டு ஒரு பப்காக போயிருக்காங்க. அப்ப அங்க அவளோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் லிய பார்க்கறதுமே நம்ம ஹீரோயின், "ஏய் காச குடு திரும்புறேன்னு" சொன்னதும், "நீங்க 2 பேருமே வெளிய போங்களேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட அவன் பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த 2 பொண்ணுங்களுமே பார்த்ததுமே வந்து காசு கேட்கிறா பாரு, சரியான பேராசை பிடிச்சவன்னு சொல்லும்போது, ஹீரோவும் அசிஸ்டன்ட்மே அந்த சைடுல தான் போயிட்டுருக்காங்க. உண்மையிலேயே வந்துட்டு இவ மோசமானவ தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸே ஆயிருது. அப்ப அங்க அசிஸ்டன்ட், "பாஸ் உள்ள சவுண்ட் ஏதோ சரியில்லாம இருக்கு. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமோன்னு" சொன்னதும், அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். நம்ம ஹீரோயின்ட்ட, "இப்ப காசு எதுக்காக நீ கேட்டுட்டு இருக்கன்னு" அவன் கேட்டதும், "காசு எதுக்காக கேட்குறியா? நீ படிச்சதுக்கு, நீ வந்து தின்னதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் குடுத்தேன். காச வேற திருடிட்டு ஓடி போயிட்ட. உனக்கு பொசிஷன் பெரிய லெவலுக்கு வந்ததும் என்ன கழட்டி விட பார்த்தீலடா. காச குடுன்னு" சொல்லிட்டு 2 பேத்துக்குமே அங்க வந்து சண்டை வந்துட்டுருக்கு. அப்ப அவன், "நான் வந்துட்டு உனக்கு ஏன் காசு குடுக்கணும்? நான் வந்துட்டு அப்படிலாம் குடுக்க முடியாது. நீ வந்து குடுத்தேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க 2 பேத்துக்குமே அங்க ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு பாட்டி கால் பண்ணி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "உன்னோட ஒய்ஃப்க்கு நீ வந்துட்டு எப்படி துரோகம் பண்ணுவ? அந்த பொண்ண நீ வந்துட்டு கழட்டி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கியா? நான் கண்டிப்பா சும்மா மட்டும் விட மாட்டேன் உன்ன. நீ 1 வருஷமா தேடிட்டு இருக்கியே, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. அவ லேண்டா. அதனால தான் அவள பார்த்ததுமே என் மருமகள கண்டுபிடிச்சிட்டேன்னு நான் சொன்னேன்" அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோ கண்ண முழிச்சு பார்க்கும்போது, ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. "நான் வந்துட்டு தெரியாம தப்பா ரூம்குள்ள வந்துட்டேன். இந்த காச நீங்க வச்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு போயிருக்கா. ஸோ வந்துட்டு ஹீரோக்கு அங்க ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு அந்த பொண்ணுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சுட்டு அங்க வந்து தேடுறதுக்கு சொல்லியிருக்கான். இப்ப அந்த லெட்டர் வந்துட்டு எழுதி வச்சத ஞாபகப்படுத்திட்டு, அன்னைக்குமே ஒரு லெட்டர் குடுத்தாளே, அத அப்படி என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா அந்த டஸ்ட்பின்ல அத தேடி எடுத்து பார்க்கும்போது, அவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் தான் அதுன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைட்டிங் 2மே ஒண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு, உடனே நம்ம ஹீரோயின வந்து காப்பாத்தணுன்றதுக்காக வேகமா அவன் கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட, "இன்னைக்கு நீ வந்துட்டு என்கிட்ட வந்து ஒண்ணா இருக்க போற. நான் வந்து உன்ன சும்மா மட்டும் விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்க தப்பா நடக்க பார்க்குறான். அந்த ஹார்ன் கம்பெனில நான் எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கேன் தெரியுமா? என்ன வந்துட்டு நீ என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்க போர்ஸ் பண்ணி தப்பா நடக்க பார்க்கும்போது, நம்ம ஹீரோங்க வந்து அவன போட்டு அடிச்சுட்டு ஹீரோயின காப்பாத்திடுறான். "தேவையில்லாம நீ வந்து அவ மேல கைய வச்சதுக்கு உனக்கான பனிஷ்மென்ட் கிடைக்கணும். இதுக்கப்புறம் இந்த கம்பெனில உனக்கு ஒர்க் கிடையாது" அப்படின்றத சொன்னதும், "அத சொல்றதுக்கு நீ யாரு?" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அவன் கோவப்பட ஆரம்பிச்சுடுறான். அப்ப அங்க அசிஸ்டன்ட், "அவர் யாரா? அவர் யாருன்னு தெரியாமயா நீ பேசிட்டு இருக்க? உனக்கு ஜாப் குடுத்ததே அவர்தான். அவர்தான் நம்மளோட பிரசிடென்ட்ன்னு" சொன்னதும், அவன் ரொம்ப பயந்து போயிட்டுங்க கால்ல விழுந்துங்க கெஞ்சிட்டு இருக்கான். பட் அவனுக்கு இதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து வேலை கிடைக்காம பேன் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே, அப்ப அங்க அசிஸ்டன்ட், "பாஸ் என்ன உங்களோட மெயின் வீட்டுக்கு போகவான்னு" சொன்னதும், "அதெல்லாம் வேணாம். அவன் வந்து என்னோட ஐடென்டிஃபை தெரிஞ்சா ரொம்ப பயந்து போயிருவா. ஏதாச்சும் சின்னதா வந்துட்டு வீட்டுக்கு போங்க" அப்படின்றத சொல்றான். அவன் சின்ன வீடே பார்த்தா ரொம்ப கிராண்டா தான் இருக்கு. அங்க கூட்டிட்டு போய் அவன் வந்து படுக்க வச்சுடுறான். நம்ம ஹீரோயின் அவன் கைய புடிச்சுட்டு அங்க வந்துட்டு விடவே மாட்றா. அப்படியே தூங்குனதுமே நம்ம ஹீரோ, "நான் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னை விட்டு எப்பயுமே உன்னை போக விட மாட்டேன். நல்லபடியா உன்னை பார்த்துக்கிறது என்னோட கடமைன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு முழிப்பு வரும்போது அவன் பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆகி போயிருது. ஆனா ஒரு பக்கம் ஹாப்பியாவுமே இருக்கு. "நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம 2 பேத்துக்கு தான் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிருச்சேன்னு" சொன்னதும், "ஏன்னா டைவர்ஸ் ஆயிருச்சு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அதுல சைனே பண்ணலையே" அப்படின்றத சொல்றான். "இப்போ வரைக்கும் நீ என்னோட ஒய்ஃப் தான். நான் உன்னை நல்லபடியா பார்த்துக்கிருவேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின், "நான் உங்க வீட்ட ஒரு தடவ போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. "உண்மையிலேயே உங்க வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா வந்துட்டு ஒரு நல்ல ஜாப்லயுமே இருக்கீங்க. அப்புறம் வீடுமே நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஏன் வந்துட்டு உங்களுக்கு வந்து வேற ஒரு பொண்ணு மேல லவ்வே வரலன்னு" சொன்னதும், "ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு பொண்ணு மேல மட்டும் தான் லவ் வச்சுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. அது நீ தான்" அப்படின்றத சொன்னதும், அவளுக்கு அத கேட்டுட்டு ஒரு மாரி அங்க ஷையா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது.
இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு. அவள் உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. சிசரியன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு, மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு. ஏதாச்சும் அவங்களுக்கு ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ நீ கவலைப்படாத, அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அங்கே டாக்டர் வந்துடுறாரு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு நல்லபடியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே போனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ஆனால் இந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் எப்படி அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும் அது என்ன விஷயம்னா, இங்கே வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை யாருக்காச்சும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து அது உங்கள் அம்மாவுக்கு வந்து லக்கா அமைஞ்சிருச்சு அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே டாக்டர்கிட்ட நர்ஸ் கேட்குறாங்க, எப்படி டாக்டர் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை ஃப்ரீயாக பண்ணீங்கன்னு. என்னத்தை போய் நான் ஃப்ரீயாக பண்ணேன், அங்கே நின்றுட்டுருக்காரு பார்த்தியா, அவரே இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் தான், அவரோட ஒய்ஃப் தான், அவங்க தான் ரொம்ப லக்கி அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் அவங்க அம்மா போய் பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களாம்மான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ஆமாம் இவர் தான் அவங்களோட மருமகின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயுமே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம ஹீரோ உங்களுக்கு நல்லா ஆகட்டும், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஹோட்டலில் போய் ஃபேமிலியாக வந்து அங்கே டின்னர்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு இப்போ நல்லா ஆயிடுச்சு. அவங்க பெரிய ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குப்பா, இங்கே வந்துட்டு வேணாம் அப்படின்றத சொன்னாலுமே நம்ம ஹீரோ கேட்க மாட்டான். அவங்க அம்மாவுமே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம வேறு ஒரு ஹோட்டலுக்கு போகலாமே அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே மேனேஜர் வேறு வந்துட்டு நம்ம ஹீரோவை பேர் சொல்லி கூப்பிட போகிறாரு. அப்போ யாரை பற்றி இவர் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆனதுமே நம்ம ஹீரோ கண்ணை காமிச்சு வந்துட்டு இவர் வேறு யாரையோ நினச்சி பேசிகிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு 50% வந்து கூப்பன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன்னு சொல்கிறான். அவங்க அம்மா வேணான்னு சொன்னாலுமே இல்லை, நம்ம போய் அதை எப்படி யூஸ் பண்ணாமல் விட முடியும், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட் எல்லாமே நம்மளுக்கு இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த பிளாக் கார்டை நீ வச்சுக்கோன்னு சொன்னதும் எனக்கு எதுக்கு பிளாக் கார்டு, அதுக்கு மேலே ஒன்ட்டே இது கார்டு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இது கொடுப்பாங்க, ரொம்ப வந்துட்டு ப்ரீசியஸான ஒருத்தவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன், அது நீ மட்டும்தான் சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா கூடி சீக்கிரம் பேரம்பேத்தி எனக்கு பெற்று கொடுங்க, ட்வின்ஸாக இருந்தாலும் ஓகே தான் சொன்னதும் அவள் ரொம்ப சையாகிட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் 2 பொண்ணுங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹேன் அவங்க ஒய்ஃபோட இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவனோட பிரதர் அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு வேமா வந்து எட்டி பார்க்குறான், யார்டா ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன வயசான கிளவி மாதிரி இருக்காங்க, இவங்களும் மேலே அவனுக்கு லவ் வந்துருச்சு. சரி நான் எப்படியாச்சும் போய் அவங்ககிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பேசி தானே ஆகணும், ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டாங்களே அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு அவங்க பேச போனதுமே சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் ஐயோ நான் சிஸ்டர் இன்லா இல்லை, இந்த உங்கள் பக்கத்தில் இருக்கா பாருங்க அவள் தான் அப்படின்ற சொன்னதும் அதுக்கப்புறம் தான் புரியுது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு அவருங்க சாரி சொல்லிட்டு இவன் பெரிய பணக்காரன்ற மாதிரிலாம் சொல்ல வந்ததுமே நீ முதல் ஸ்டாப் பண்ணு வா என் கூட அப்படின்ற சைட் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு நீ ஏதாச்சும் என்னை பற்றி இங்கே சொல்லி வைக்கலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, நான் வந்துட்டு வீட்டில் சொல்லி உன்னோட பாக்கெட் மணியை கட் பண்ண சொல்லிடுவேன், அப்புறம் நீ வந்துட்டு சும்மா தான் சுற்றிட்டு இருக்கணும், மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவன் தான் வந்துட்டு மிரட்டி அனுப்பி விட்டுறான். ஹீரோ அவங்ககிட்ட நான் வந்து உங்கள் பொண்ணை என்னோடய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாமான்னு சொன்னதும் இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்கா, உங்கள் ஒய்ஃப் ஆனால் கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு பேரம்பேத்தியை மட்டும் பேத்து கொடுத்துருங்க அப்படின்ற சொன்னதும் அதுக்கு உங்கள் பொண்ணு தானே வந்துட்டு ஓகே சொல்லணும்னு சொல்லிட்டு இப்படியே சிரிப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்கு இந்த வீட்டில் வந்துட்டு எந்த ரூம் வந்து பிடிக்குதோ அதை நீ சூஸ் பண்ணு, அதில் நம்ம 2 பேருமே ஸ்டே பண்ணலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஏன் நம்ம ஒன்றும் அப்படிலாம் வந்து எடுத்தவொடனே ஸ்டே பண்ண வேணாம், கொஞ்சம் விலகி இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போகிறா. அப்போ அது என்னோடய ரூம் நான் சொன்னதுமே விழுந்துடுச்சு, வேற ஒரு ரூமுக்கு போயிடுறான். நைட்டு ஃபுல்லாக அவங்க டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ அங்கே வரான். என்ன வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் டிசைன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னதும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு ஒரு ஜாப் போகக்கூடாதுன்னு சொன்னதும் ஜாப்க்கு போனால் என்னோட படிப்பை பற்றி கேட்குறாங்கல்லப்பா, நான் ட்ராப் அவுட் தான், நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னதும் நீ எந்தெந்த கம்பெனியில் வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்து போட்டிருக்க வந்து அப்ளிகேஷன் கேட்டதும் எல்லா கம்பெனிலையும் போட்டிருக்கேன், ஹான் கம்பெனிலையுமே போட்டேன், யாருமே வந்துட்டு இப்போ வரைக்கும் கூப்பிட மாட்டாங்களேன்னு சொன்னதும் ஆனால் அந்த கம்பெனியில் அப்படி கிடையாது, டேலண்ட் இருந்தால் வேலை கொடுப்பாங்க, கண்டிப்பாக உன்னை கூப்பிடுவாங்க பாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு எங்கே குதிச்சிட்ருக்கா, என்னோட ஹஸ்பண்டாச்சும் என்னோட திறமையை புரிஞ்சுக்கிட்டாரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அவள் அங்கே ஆஃபீஸ்க்காக கிளம்பி போகிறா. அப்போ அங்கே வந்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா, என்னோட ஹஸ்பண்டோட வாயில் சர்க்கரையை தான் போடணும், ரொம்பவே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவர் சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அவளோட ஃப்ரெண்டு தான் இருக்கா. அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே டிசைனருக்காக தான் வந்திருக்காங்கன்னு நினைக்காத,
எல்லாருமே பர்சனல் செக்ரட்டரிக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, ஆனால் டிசைனர் ஜாப்க்காக தானே இங்கே கேட்டிருக்காங்கன்னு சொன்னதும் ஆனால் மிஸ்டர் ஹானா அவ்வளோ எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு போகும்போது அவளோட இன்டர்வியூ வந்துட்டு சரியாக வந்து கொடுக்க முடியல போல். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதை பற்றி பேசினதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நீ கிளாஸ்லேயே ரொம்ப டாப்பர், ரொம்ப படிச்சிருக்க, உன்னாலே வந்துட்டு எதுவும் முடியலன்றப்ப நான் போய் என்னத்தை போய் சாதிக்க முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. சைடில் நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்மே போனதுமே வேமா அவங்க போய் மறைஞ்சிக்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நான் சும்மா வந்துட்டு ஒர்க்காக தான் வந்தேன், என்ன வந்துட்டு ஒர்க்லாம் நல்லா போச்சா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே யாராச்சும் பார்த்தா வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நான் அசிங்கமாக பேசுவாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின்ட்ட நீ கிஸ் கொடுத்தா தான் போவேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ரூமில் பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பாடிலாம் மூவ் பண்ணிட்டு இருக்கோமே அசிஸ்டன்ட் அங்கே உள்ளே வந்ததும் உனக்கெல்லாம் உள்ளே வந்துட்டு கதவை தட்டிட்டு வரணுன்ற அறிவில்லையான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் அங்கே இன்டர்வியூ கொடுக்க போனதுமே அவளோட ஃபைலை பார்த்ததுமே அந்த இன்டர்வியூவர் வந்துட்டு கோவப்பட்டு தூக்கி எரிஞ்சிடறான். எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் பெரிய படிச்சவங்களுக்கு இங்கே வேலை கிடைக்க மாட்டுது, ட்ராப் அவுட் பண்ண நீ வந்துட்டு எந்த தைரியத்தில் இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும் இங்கே திறமைக்கு தான் வேலை கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண போய் தான் நான் வந்தேன், நானாக ஒன்று வர கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு என் டிசைன்ஸை பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா அதையுமே அவள் வந்துட்டு கோவமாயிட்டு அங்கே தூக்கி எரிஞ்சிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே சேர்ந்து அசிங்கப்படுத்தினதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. நீங்கள் அதை எப்படி இன்டர்வியூ எடுக்கிறவங்ககிட்ட இப்படி அநாகரிகமாக நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் அங்கே வந்துடுறாரு. உடனே அவர் பக்கத்தில் இவ போய் கொஞ்சிட்டு இவளை பாருங்களேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவர் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு குட் நியூஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்றத சொல்கிறாரு. உங்கள் டிசைன்ஸை தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு உண்மையில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்படி தான் இன்டர்வியூ எடுக்கிறவங்ககிட்ட நடந்துட்டு இருப்பீங்களா, அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் எங்களுக்கு வந்துட்டு ஜாப்க்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு 3 பேரையுமே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஹீரோயின் அங்கே போயிட்டு இருந்தா ஹீரோங்க பின்னாடி புக்கே கொண்டுட்டு அவளுக்கு கால் பண்ணிகிட்டே வரான். எப்படி இன்டர்வியூலாம் போச்சுன்னு சொல்லுதும் போயிருக்குப்பா நான் வந்துட்டு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோ அங்கே தான் இருக்கான். என்ன ஒர்க் பண்ணாமல் எங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்குறப்ப உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நீ என் மேலே ஏறிக்கணும், உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற சைட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வேமா ஓடிட்டு இருக்கான். உனக்காக பாரு ஒரு சூப்பரான கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே காரை கொண்டு வந்து காமிக்கிறான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு கார் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எப்படி நீ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது செகண்டில் தான் வாங்கியிருக்கேன், ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தான் அப்படின்ட்டு சொன்னதும் இப்போ எதுக்காக எனக்கு கொடுத்துட்ருக்க, நான் வந்து இன்னுமே அங்கே செலக்டே ஆகலை, அதுக்குள்ளே நீயா வந்துட்டு கற்பனை காண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னதும் ஏன்னா இன்னும் உன்னை செலக்ட் பண்ணலையா, நீ ஒன்றும் கவலைப்படாத நான் செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற சொன்னதும் செலக்ட் பண்ணால் இந்த காரை வச்சுக்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கோ நீ கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துருன்னு அவள் சொல்லும் போதே எங்கள் கால் வந்துடுது இப்படி ஆஃபீஸில் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு. அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அவன்ட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு சொல்லிட்டு எங்கள் காருக்குள்ளேயுமே போய் உட்காந்துக்கிறான். அங்கே வந்துட்டு அவனுக்காக நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா, சூப்பராக அவனுக்காக சாப்பாடெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து இறங்கும் போது அப்போ அந்த லீவ் வந்துடுறான். ஏன்னா வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் பெரிய பணக்காரை நினச்சா ஒரு சீப்பான காரை கொண்டு வந்து கொடுத்துருக்கானா உனக்கு, இதை கூட வாங்குற லெவலுக்கு வசதி இல்லையான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் நீ என்னோட ஹஸ்பண்டை பற்றிலாம் பேசாத, அவர் உன்னை விட உண்மையிலே வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன்தான், ஸோ இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சில் முடிக்காமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது ரொம்ப நல்ல மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, உன்னை நான் ஏன் விட்டேன்னு தெரியுமா, நீ வந்து ஏதோ ஒரு பர்சனோட ரூம்குள்ளே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அங்கே அவன் கூட சேர்ந்து ஒன்றா தப்பாக இருந்துட்டு வந்தவ, அதுக்கப்புறம் அபார்ஷன் வேற பண்ணிக்கிட்ட அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு என்னடா என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறா. அவளுக்கு உண்மையிலேயே வந்துட்டு எதுவுமே தெரியலை, அவன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நீ காசு தூக்கிட்டு ஓடின பிறகுதான்டா நான் ட்ரிங்க்ஸே பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. ஸோ வந்துட்டு அவள் அங்கேருந்து போய் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு உண்மை என்ன இதெல்லாம் நடந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. எதுக்காக இதெல்லாம் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃப்ராடு பையன், அவன் பேச்சவா போய் நீ பேசிகிட்டு இருக்க, அவெல்லாம் வந்துட்டு அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான், நீ பெருசாக இதெல்லாம் வந்துட்டு கண்டுக்காமல் வந்துட்டு பேசாமல் இரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பேசி அங்கே சரி பண்ணிகிட்ருக்கா. உன்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து ஸ்லிப் பண்ணியா இல்லையா அதை பற்றி பேசு, 2 பேரும் எப்போ குழந்தை பிளான் வச்சுருக்கீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இப்போ வரைக்கும் நாங்கள் வந்துட்டு நெருங்கியே வரல அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நைட் போல் அங்கே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா. அவளுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு, நம்ம ஹீரோவோட கொண்டு சேர்ந்து இருந்த மாதிரி. அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்னாச்சு ஏன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேமா அவங்க தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே போனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோ அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஸ்லிப் ஆகி அவன் பாட்டு மேலே போய் விழுந்ததுமே ஹீரோட்ட அவள் சாரி கேட்குறா, தெரியாமல்
வந்துட்டு கால் ஸ்லிப் ஆயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவ கூட சேர்ந்து ஹாப்பி அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு நைட்டு நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து சந்தோஷமாயிருது. நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு வரான். அவளுக்காக அங்கே சூப்பராக சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். என்னோட ஒய்ஃப் வந்து எனக்காக ரொம்ப சூப்பரான சர்ப்ரைஸ் நேற்று கொடுத்தா. அவளுக்காக நான் கொடுக்க வேணாமா இந்த சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே நான் வந்து உங்களுக்காக குக்கிங் பண்ணிடுவேன்னு அவ சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே யாரோ டோர் பெல்லை நாக் பண்ணுறாங்க. போய் பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட அம்மா தான். நான் என்னோட மருமகளை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதும் அவன் விடமாட்டேன்னு சொல்கிறான். நீ என்ன விடுறதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வேகமாக போயிட்டு பேபி டால் மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நாங்கள் புரிஞ்சுக்கிறா இவங்க தான் மதர் என்னான்னு சொல்லிட்டு அங்கே தண்ணிலாம் எடுத்து கொடுத்ததும் இவன் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு டீஸ் பண்ணி பார்த்தா நான் ஏன்ட்ட சொல்லு நான் ஒரு வழி பண்ணி விட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவனை பற்றி நான் பெருசாலாம் நினச்சிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உனக்காக தான் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. பிறகு அவங்களோட அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி போடுறாங்க. இது எனக்கு வேணான்னு சொன்னதும் வேணான்லாம் சொல்லாது அப்படின்ற சொன்னதுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு அவள் சொல்கிறா. அதெல்லாம் இல்லை இது எங்கள் பரம்பரையோடது எனக்கு அப்புறம் உனக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போட்டு விட்டதுமே அவளுமே அங்கே ஹாப்பியாகிட்டு அங்கே போகிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஏதாச்சும் அவள்கிட்ட உளறி வச்சிடாதீங்க என்னோட ஐடென்டிஃபை இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியாதுன்னு சொன்னதும் நீ என்ன அவளை கழட்டி விடலான்னு ஐடியா பண்ணுறியா அப்படி மட்டும் பண்ணன்னு வச்சுக்கோமே உன் பாட்டியும் நானும் சேர்ந்து உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவோன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. நைட் 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப க்யூட்டாங்க டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு நியூவாக எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உனக்காக வந்துட்டு எப்பயுமே என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் வந்து உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் நீ தான் லாஸ்ட் லவ்வும் நீ தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எனக்குமே நீங்கள் அப்படி தான் சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே கணத்தில் கிஸ் கொடுத்துட்ருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே வந்துட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அந்த சைடில் வந்துட்டுருக்கான். ஒரு கிஃப்ட்டு வந்திருக்கு உன் ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறப்ப அவன் அவங்க பாட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறா. கிஃப்ட் கிடச்சிருச்சா ஒரு நைட் சூட் வந்து நான் அனுப்பியிருக்கேன் இந்த நைட் சூட்டை போட்டு உன்னோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணி நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஐயோ நீங்கள் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி விடுறா. நம்ம ஹீரோ உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டானா நம்ம ஏன் ஸ்டாப் பண்ணணும் அதை கண்டினியூ பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்ச அவளை இழுத்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்ற சேர்த்து அவள் கண்ணை மூடிட்டே கிஸ் பண்ண வரான். ஆனால் ஹீரோ கிஸ் பண்ணாமல் அவளை போய் ஹக் பண்ணிட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு ஹீரோயின் அங்கே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. என்ன மாதிரி ட்ரெஸ் அனுப்பி வச்சுட்ருக்க எனக்கு எவ்வளோ அசிங்கமாயிடுச்சுன்னு தெரியுமான்னு சொன்னதும் இதில் என்ன தப்பாக நான் பண்ணிட்டேன் உன்னோட நல்லதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் பேசாமல் நீ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவர் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுன்னு சொன்னதும் அவர் ரொம்ப அமைதியாக இருக்குமே என்ன ஆல்ரெடி இதெல்லாம் நடந்துருச்சா எனக்கு தான் தெரியாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. தேவையில்லாமல் பேசாத ஃபோனை வைக்கி நம்ம சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினோட அந்த ஃபேஸை வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆனதை நினச்சி பார்த்துட்டே அவங்க சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது அவங்க பிரதர் தான் பண்ணிட்டு நீ உடம்பி பெற்றுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எவ்வளோ நாள் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கியா உன் பாக்கெட் மணி கட் பண்ணினா உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவன் பேசாமல் ஃபோனை வச்சிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கா பாடா படுத்துறாங்க ஃபுட்டெல்லாம் வேறு ஆர்டர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சைடில் தான் மியா வர அவளங்க பார்த்துட்டு ஏன்னா உனக்குமே இங்கே ஜாப் கிடச்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா டிசைனர் தானே அப்புறம் ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து கிளர்க் மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் என்னத்தை சொல்கிறதுப்பா அவங்க ஃபுட் டெலிவரி வேறு என்கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொன்னதும் இதெல்லாம் ரூல்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப எதிரானது நம்ம இப்படிலாம் வந்துட்டு நடக்க விடக்கூடாதுன்னு அவள் சொன்னதுமே நீ கொஞ்சம் அமைதியாக பேசு கேட்டால் ஏதாச்சும் பிரச்சனையாக போகுது என் ஹஸ்பண்ட் என்ன இதோட ஓனரா என்கிட்ட எல்லோரும் மரியாதை கொடுத்து பேசு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ஒர்க்கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு அங்கே வந்துட்டு ஒரு லேடிக்கு பிரசவ வலி வந்ததுமே அவளை அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே உள்ளே வந்துட்டு அவன் அந்த ஃபைல்ஸை கொடுக்க வர முடியலை. ஸோ வந்துட்டு வேறு ஒருத்தவங்க கொடுத்துட்டு இப்படி அவங்க முக்கியமான எமர்ஜென்சியாக போயிருக்காங்கன்னு சொன்னதும் அந்த மேனேஜருக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. கண்டவங்களை வேலைக்கு சேர்த்தா இப்படி தான் சொல்லிட்டு அங்கே மியாவை கூப்பிட்டு வச்சு அங்கே திட்டிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு சாரி கேட்குற மேடம் சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணதும் உனக்கு வந்துட்டு எந்த தகுதியுமே இல்லை அப்புறமா இங்கே வேலை கொடுத்துருக்காங்க எப்படி வேலை கிடச்சிச்சின்னு தான் எனக்கு தெரியலை இதுக்கப்புறம் உனக்கு இங்கே ஜாப்லாம் கிடையாது நான் உன்னை ஜாப்பை விட்டு தூக்குறேன்னு சொன்னதும் அதை எப்படி நீங்கள் வந்து என்னை இந்த மாதிரிலாம் பேசலாம் எனக்கு வந்துட்டு திறமை இருக்க போய் தானே வேலை கிடச்சிருக்குன்னு சொன்னதும் சரி ஓகே உன் திறமையை நான் பார்த்துக்கிறேன் இந்த கான்ட்ராக்டை நான் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தேன்னா உன்னை வந்துட்டு எங்கள் ஜாப்பில் வச்சுக்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை பற்றி எங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே மியா வந்துடுறா எதுக்காக நீ வந்துட்டு கவலைப்பட்டுருக்க ஒன்றும் கவலைப்படாத கூடி சீக்கிரம் இந்த சிஇஓ நான் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இந்த கம்பெனியில் வந்து இருக்கலாம் உனக்குமே வந்துட்டு நல்ல சேலரி போட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்படி அங்கே வந்துட்டு சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. லஞ்ச் டைம் ஆயிடுது. அப்போ எல்லாருமே சாப்பிட்றதுக்காக கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ அவளுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வந்து கொடுக்குறான். அப்போ சாப்பாடு
சாப்பாட பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே சூப்பரா இருக்கே! இது எல்லாமே நீங்களே பண்ணீங்களான்னு சொன்னதும், ஆமா நானே சமைச்சேன். அதில ரொம்ப லவ்வ போட்டு சமைச்சிருக்கேன். அதனால தான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சூப்பரா டேஸ்ட்டா இருக்கு அப்டின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். நீ வந்து கிளம்பு அப்டின்றத சொல்லும்போது, கிஸ் குடு அப்டின்றத அவன் சொல்லிட்டு, ஹார்ட் எல்லாம் வந்து செஞ்சு காமிச்சுட்டு போயிட்டுருக்கான். அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க மியா வந்துட்டு, என்ன என்ட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே, இல்லப்பா என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக வந்து கொண்டு வந்து குடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு, அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பேசிட்டு இருக்காங்க. நைட் போல நம்ம ஹீரோயின் அவன் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, அங்க ரொம்ப சூப்பரா சர்ப்ரைஸ்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். நான் வந்துட்டு உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன். உனக்காக வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன். முறைப்படி நம்ம திரும்பவுமே மேரேஜ் பண்ணிக்கலாமா? அப்படின்ற சொல்லிட்டு, அங்க ரிங்லாம் குடுத்து ப்ரப்போஸ் பண்ணி, அங்க டைமண்ட் ரிங்குமே கைவில போட்டு விட்டதுமே, அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாயிருது. 2 பேருமே சேர்ந்தாங்க நல்லா ஒயினெல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாயி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு நல்லாவே ட்ரிங்க்ஸ் ஆக ஆரம்பிச்சு குடிச்சதுல ட்ரக் ஆயி போயிருது. அவன் அவங்க ஃப்ரெண்டு குடுத்த அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அவ அவன் கூட வந்து டான்ஸ் எல்லாம் ஒரு மாரியா பண்றான். அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. ட்ரிங்க்ஸ் பண்ண என்னடா இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு. நம்ம 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியா இருக்கணும். நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானேன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிச்சதுமே ஹீரோயின் நேத்து நைட்டு உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமான்னு சொன்னதும் திருமணம் அப்படின்னா அதே பண்ணலாமான்னு சொன்னதுமே ஐயோ என்னாலலாம் முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அதை எப்படி நீ வேணான்னு சொல்லுவ ஆனால் எனக்கு வேணுமே அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவள் ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ஆஃபீஸ்லேயுமே சேட் பண்ணிட்டு இருக்கோமே அப்போ அந்த மேனேஜர் எந்த வேலைக்கு மேலே ஆய்க்கல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது வேமா அவன் ஃபைல்ஸை தூக்கிட்டு போகிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நீங்கள் அளவுக்கு மீறி வந்து ஸ்டாப்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நான் இதோட ஹெட் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதை பற்றி கேட்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு ஸ்டாஃப்ட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கே வந்துட்டு பின்னாடி விளைவுகளை ஏற்படுத்தலாம் பார்த்துக்கோங்க அப்படின்ற சொன்னாலுமே எனக்கு அவளை இங்கே ஒர்க்கில் வந்து வச்சுக்க பிடிக்கவே இல்லை. அவளை நான் ஜாப்பை விட்டு தூக்கணும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப திமிராகவே பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கான்ட்ராக்டை வந்து பேசுகிறதுக்காக அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. அப்போங்க அந்த அந்த ஆள்கிட்ட இவ வந்து ரொம்ப மோசமானவ ஒரு மாதிரி கேரக்டர்னு சொல்லிட்டு தப்பான பேச்சை பேசினதுமே அந்த சாங்மே அதே மாதிரியே வந்துட்டு அவளங்க தப்பான பார்வையில் பார்த்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரிங்க்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே வந்து நான் போட்டவனை பயங்கரமாக அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதும் நான் யாருன்னு தெரியாமல் ஏன் மேலே கையை வச்சுட்டு இருக்கேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டும் போது உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போய் அடி வெளுத்து விழுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாச்சும் வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவன் பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் சொன்னதும் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தால் எனக்கு என்ன என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சு அவன் கையை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். எனக்கு உங்களை நினச்சி தான் கவலையாயிட்டு இருக்குன்னு சொல்கிறான். நீ என்னை பற்றி கவலைப்படாத நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவங்க அம்மாங்க வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என் மருமகளை உன்னால் ஒழுங்காக கூட பார்த்துக்க முடியாதா இல்லைன்னா நீ பேசாமல் விட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் இல்லைம்மா இது மாதிரி தப்பு நடக்காதுன்னு அவன் சொல்லிட்டு சாரி கேட்குறான். பிறகு அங்கே அவங்க அந்த சாங்கோட அப்பா வந்துடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அசிஸ்டண்ட்டை என்ன இதெல்லாம் சொன்னதும் பாரில் வச்சு இப்படி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் அவனை போட்டு அடித்து அவர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. பிறகு அவன் அங்கே வந்ததுமே பார்த்து அங்கே கட்டு போட்டு வந்துட்டுருக்கான். யார் இதெல்லாம் பண்ணதுன்னு சொன்னதும் எவனோ ஒருத்தன் வந்தான்ப்பா என்னை போட்டு அடி பயங்கரமாக வெளுத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இங்கே நம்ம பண்ணது எல்லாமே நம்ம ஹீரோ தான் அவனோட வேலைன்னு சொல்லி அந்த ஆளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ வந்துட்டு அங்கே வந்து உடனே மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவோட பிரதர் தான் வராரு. அப்போ என்னோட பிரதரை பார்க்கணும் நீ ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த இல்லை இன்றைக்கி வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு கரெக்டான நாள் கிடச்சிருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம மீட் பண்ணிக்கலாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அந்த ஆள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு கோஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா ரொம்ப எல்லாமே பக்கவாயிரும். ஆனால் ஹீரோ எதுவுமே நான் உன் கூட பண்ண மாட்டேன் உன் பையன் வந்துட்டு என்னோட ஒய்ஃப்ட்ட என்ன மாதிரி வேலை பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா என் பையனை அடித்தது நீங்கள் தானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே உன் பையன் பண்ணதுக்கு நான் உயிரோட விட்டதை என்ன வந்துட்டு பெரிய விஷயம்னு சொன்னதும் அந்த ஆள் வந்துட்டு அங்கே காலை பிடிச்சிட்டு அங்கே கெஞ்சிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. எல்லாத்தையும் வந்துட்டு மன்னிச்சுட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு புதுசாக வந்துட்டு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் ஹீரோ உன் பையன் பண்ணதுக்கு நான் வந்துட்டு மன்னிச்சு வர விடுவேனா உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இதான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் மன்னிக்க மாட்டான். ஹீரோயின்ட்ட அங்கே மியா வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி உங்களை உள்ளே கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே ஐயோ இவ தொல்லை வேற தாங்க முடியலன்னு சொல்லிட்டு போகும்போது உன்னால் அந்த கான்ட்ராக்டை ஃபீஸ் பண்ண முடியல நான் உன்னை ஜாப்பை விட்டு தூக்குறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினால் எதுவுமே பேச முடியல. சரி ஓகே நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து பேசாமல் கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மியா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு போகிறப்ப நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. உடனே வந்துட்டு அவளுக்கு அங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னதுமே நம்ம அசிஸ்டன்ட்மே போய் அவகிட்ட நீ இப்போ உடனே அவங்கள திரும்ப ரிட்டன் கூட்டிகிட்டு வரேன்டா உன்னை இங்கே ஜாப்பை விட்டு தூக்கிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா அந்த ஷான் அவங்க அப்பாவுமே சேர்ந்து அங்கே வந்துட்டு மண்டி போட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறாங்க. தெரியாமல் ஏதோ தப்பு நடந்துச்சு
ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு அப்போ அங்கே அந்த மேனேஜருமே வந்து நீ திரும்ப ஜாப்க்கு அங்கே வரணும்னு சொன்னதும், நான் அப்படிலாம் வரமாட்டேன்னு அவ சொன்னதுமே, நீ தேவையெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காத, இல்லைன்னு வச்சுக்கோமே ஏன் ஜாப் போயிடும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவ சரி ஓகே அப்படின்றத சொல்கிறா. ஆனால் அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. ஆஃபீஸ்க்கு வந்ததுமே இவ பண்ண வேலையை பார்த்தியா அதனால தான் இவளுக்கு அசிங்கமாயிடுச்சின்னு சொல்லிட்டு மியா சொல்லிட்டு இருக்கும்போது இவ வந்து என்னோட டிசைன்ஸ் எல்லாமே எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த லேடி தேவையில்லாமல் பழிய போயிடுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. எது உங்களோட டிசைன் சொல்லிட்டு அங்கே வந்து பேசி பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா இவ தான் வந்து திருடி இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுமே உனக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஜாப் கிடையாது உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சின்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயின்ட்ட உங்களோட எல்லா பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் மேனேஜரோட பொசிஷனை உங்களை தான் இந்த கம்பெனியில் போட போகிறாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே டான்ஸ் எல்லாம் வேற ஆட ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே மியா நான் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், என்னை ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே பொக்கேவை கொடுக்கும்போது என்ன வந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் மேரேஜ் ஆன பொண்ணுன்னு சொன்னதும் உன்னோட ஹஸ்பண்ட் தான் அனுப்பி வச்சிருக்காரு இந்தன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குறா. பிறகு அந்த லீயை போய் அங்கே அந்த மேனேஜர் மீட் பண்ணிவிட்டு என்னால் வந்துட்டு இவங்களை சும்மா விடாமல் இருக்க முடியாது, ஏன்னா வந்துட்டு அவங்க என் லைஃபவே கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவங்களுக்கு எதிராக வந்துட்டு அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட ப்ரெக்னன்சி பழைய ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டு அவளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு கொரியருமே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஏன்னா வந்து பார்த்துட்ருக்கா அதில் இருக்க எல்லாமே உண்மைதான், நீ வந்து பேபியுமே பெற்றவதான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவளுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. பழைய விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கு. நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் கண்ணை தொடச்சிட்டு அங்கே வேகமாக கூட்டிகிட்டு போயிடுறா. என்னாச்சு ஏன் வந்து சோகமாக இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவ சொல்லிட்டு எனக்கு எதுவுமே இப்போ வரைக்கும் சரியாக ஞாபகம் இல்லை, அப்படி ஞாபகம் வந்தால் நான் வந்துட்டு சொல்லிடுவேன், என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்னை டைவர்ஸ் பண்ணலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அது எல்லாமே உன்னோட பாஸ்ட், அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது அப்படின்றத அவனுமே சரியிறான். லியா அவனை போய் அங்கே மீட் பண்ணிவிட்டு உன்னோட ஒய்ஃபை பற்றி எல்லார்ட்டையும் சொன்னேன்னா நீ அசிங்கப்பட்டு போயிடுவா, ஒழுங்காக எனக்கு 100 மில்லியன் வேணும் அப்படின்ற சைட்டு மிரட்டிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு கால் வந்துடுது. டோட்டல் கம்பெனியுமே குலாப்ஸ் ஆகிடுச்சு, வந்து தெருவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் பேசின எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வேறு அங்கே ரெக்கார்ட் எடுத்து வச்சிடுறான். நீ பண்ண பாவத்துக்கு இப்போ உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு, உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட வேண்டும், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு எப்பயுமே வெளியே வர முடியாது, உன் குடும்பம் பார்த்தியா இப்போ நடுத்தருவுக்கு வந்துருச்சு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் இப்படியே சோகமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்காக அங்கே சூப்பராக வந்துட்டு அங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கான். அங்கே வந்துட்டு அவளுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு அங்கே வந்து எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது ஹீரோயினுக்குமே. அவங்க பிரதர் வந்துட்டு அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு வரதுக்கு முடியாமல் போயிடுச்சு போல், கீழே வந்துட்டு தரையில் வச்சு அதை வெடிக்க வச்சு அவர் எல்லா வேலையுமே அங்கே பண்ண வேண்டியதாக இருது. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வெயிட் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போகும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அந்த மேனேஜர் வந்துடுறா. உன்னால தான் என் லைஃபே போயிடுச்சு, நான் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தேன் இப்போ தெருவுக்கு வந்துட்டேன்னு சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன், உன்னால தான் வந்துட்டு கிஃப்டி ஆயிருச்சு, நீ தானே வந்துட்டு பொய் சொல்லி ஏமாத்தினன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டை வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்ச மாடியிலேருந்து தள்ளி விட்டா. அவளை அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப சிவியராக வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவங்க பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான், நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே தாங்கவே முடியல மனசு, அங்கே ப்ரே பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. என்னோட லைஃப்பில் பாதியை வந்து வேணாலும் எடுத்துக்கோங்க, என்னோட ஒய்ஃபை மட்டும் எனக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே கவலைப்பட்டுட்ருக்கான். பிறகு நெக்ஸ்ட் அவளுக்கு அங்கே வந்துட்டு முடிப்பு வந்துடுது. இவங்க வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்து சரியாயிருவாங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே நான் ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, கண்ணு முழிக்காமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு நாட்கள் போயிட்டுருக்கு. அவங்க பிரதர் நீ இப்படியே அழுதுட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம், பேசாமல் சாப்பிடு கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னா தான் சரியாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிடுறாரு இது எல்லாமே பண்ணது அந்த மேனேஜர் தான் சொல்லிட்டு அவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அவங்க பிரதர் நான் அதை பற்றி பார்த்துக்கிறேன், நீ போய் அவளை பாருன்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிவிடும் போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பர்சன் கிடையாதுன்னு எல்லா உண்மையும் சொன்னதும் ஆரம்பத்துலேருந்து எனக்கு டவுட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் பேசுகிறப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது பெரிய மேட்ச்சு கிடையாது, நீங்கள் பெருசு பண்ணாதீங்கன்னு அவள் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணி அவங்களோட அந்த சந்தோஷத்தை அங்கே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கு. ஆனால் ஹீரோயினுக்கு அடிப்பட்டதில் அவளுக்கு பேபி இதுக்கப்புறம் பிறக்காது அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது ஒரு ஆன்ட்டி கால் பண்ணி உனக்கு
அவளுக்கு என்னம்மா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு இப்படி இதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு குழந்தை பிறந்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. உடனே அவங்க ஃப்ரெண்டை தான் அவன் மீட் பண்ணிட்டு இதை பற்றி கேட்குறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நான் உன்கிட்ட மறைச்சதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், நடந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அந்த பேபியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீ உன்னோட அம்மாட்ட தான் போய் பேசணும் அப்படின்ட்டு சொன்னதும் உடனே அவங்க அம்மாவை மீட் பண்ணி அவங்க வந்துட்டு இதை பற்றி கேட்குறா. அப்போ அவங்க அம்மா சாரி கேட்குறாங்க. பேபியை நான் கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம ரொம்ப தெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. நான் வந்துட்டு குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் குழந்தைய பற்றி எதுவுமே எனக்கு இப்போ வரைக்குமே தெரிய மாட்டுது, எந்த ரெக்கார்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகவுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் எது பண்ணாலும் என்னோட நல்லதுக்காக தானம்மா பண்ணியிருப்பீங்க, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு குழந்தை கிடைக்கணும்னா கிடைச்சிரும் அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோ அவளுக்கு வந்து பேபி பிறக்காது, ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்காக வந்துட்டு ஒரு பேபி அங்கே வந்து அடாப்ட் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கான். அந்த குழந்தைய பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டே உன் பேர் என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் லிட்டில் டால்ஃபின் அப்படின்றத சொல்கிறான். உனக்கு என்ன இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பையனை வந்துட்டு நான் ஆர்ஃபனேஜுக்கு ஒர்க் விஷயமா போகும்போது பார்த்தேன், யாருமே இல்லை, ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நம்மளுக்குமே பேபி இல்லை அடாப்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிட்டு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அந்த பையன் வந்துட்டு அங்கே பட்டெல்லாம் மேலே மாட்டிக்கிட்டதுமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா. என் குழந்தைக்கு இதே ஏஜ் தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்து ஹெல்ப் பண்ணதுமே அந்த குட்டி பையன் நீங்கள் தானே என்னோட அப்பா அம்மா அப்படின்ற சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபைனலாக வந்துட்டு ஒரு குழந்தை பெற்றுக்கலன்னா என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டா சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு என்னால் எப்படி அவர் கூட சேர்ந்து இருக்க முடியும், இத்தனை பிரச்சனைகள் என் லைஃப்பில் நடந்திருக்கு, நான் வந்துட்டு இதெல்லாம் எப்படி அவர்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த குட்டி பையன் வேகமாக வந்துட்டு ஓடினதுமே இவளுமே வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறா. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு உன் கூட அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்ததே நான் தான் அப்படின்ற சொல்லிட்டு எல்லா உண்மைகளுமே அங்கே சொல்லிடுறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், முறைப்படி என்னை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு கேட்டதுமே அவளுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. ஃபைனலாக பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப சூப்பராக அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.